ஹாய் சில்ட்ரன்ஸ், நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிற பைபிள் லெசன் எதுனா ராஜாவான சிறுவன். பாடபாகம் 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள், 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இன்றைக்கான மனன வசனம் சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம பாடத்தின் நோக்கம் தேவனை நம்புகிறவர்களை தேவன் உயர்த்துவார். ஓகே, ஸ்டோரி கேட்கலாமா? தன்னோட 7 வயதுல ராஜாவான ஒரு சிறுவனை பத்தி தான் ஸ்டோரி கேட்க போறோம். அகசியான்னு ஒரு ராஜா யூதாவில் ராஜாவா இருந்தாங்க. அவங்க தேவனுக்கு பிரியமா நடக்கல, தேவன் கொடுத்த எந்த ரூல்ஸுக்கும் கீழ்ப்படியல. ஏன்னா அவங்க அம்மா குயின் அத்தாலியா மோசமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அகசியாவுக்கும் அப்படியே டீச் பண்ணாங்க. அதனால அகசியா ராஜாவும் ரொம்ப பேடா மாறிட்டாங்க. இவங்க ராஜாவாகி 1 வருஷம் ஆனதும் அகசியா ராஜாவை கொலை பண்ணிட்டாங்க. இப்போ ராஜா இறந்து போனதும் அவங்க மகன் தானே ராஜா ஆவாங்க. ஆனா அந்த அகசியா ராஜாவின் அம்மா அத்தாலியா தான் ஒரு குயினா நாட்டை ஆளணும்னு விரும்பினாங்க. அதனால ராஜாவோட எல்லா மகன்களையும் கொலை செய்தாங்க. அப்புறமா அத்தாலியால் நாட்டை ஆட்சி செய்யறாங்க. ஆனா அகசியா ராஜாவோட மகன் யோவாஸ் என்ற ஒரு சின்ன பையனை மட்டும் அகசியா ராஜாவோட சகோதரி யோசேபாள் எடுத்து அத்தாலியால் கொன்று போடாதபடி தேவனுடைய ஆலயத்துல கொண்டு போய் ஒளித்து வைத்தாங்க. இப்படி 6 வருஷம் யோவாஸ் யாருக்கு தெரியாதபடி ஆலயத்துல சேஃபா வாழ்ந்தான். அத்தாலியாலோ 7 வருஷம் ஒரு பொல்லாத ராணியா நாட்டை ஆட்சி செய்தாங்க. யோவாசுக்கு 7 வயதான போது யோய்தான் சொல்லப்படுகிற ஒரு ஆசாரியன் சில தலைவர்களையும் அதிபதிகளையும் காவலாளரையும் அழைத்து கொண்டு வந்து அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினான். இந்த 7 வயதான லிட்டில் பிரின்ஸ் யோவாசையும் வெளியே கொண்டு வந்தாங்க. அவனோட தலையில கிரீடத்தை வச்சாங்க. இப்போ ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க. எல்லாரும் கை கொட்டி ராஜா வாழ்கைன்னு வாழ்த்துனாங்க. ஜனங்களின் சத்தத்தையும் ஆரவாரத்தையும் அத்தாலியால் கேட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாங்க. யோவாஸ் ராஜாவா வீட்டு இருக்கிறத கண்டு தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூறி சத்தமிட்டாங்க. அவங்க ஆலயத்துக்கு வெளியே போனதும் அவளை கொன்று போட்டாங்க. இப்படி யோவாஸ் 7 வயதுல ராஜாவாகி எருசலேம்ல 40 வருஷம் அரசனாயிருந்தான். அவனுடைய தாயின் பேர் சிபியாள். யோவாஸ் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமா நடந்தான். இந்த ஸ்டோரியில இருந்து நாம கற்றுக்கொள்ற காரியம், தேவன் நம்மையும் அவருடைய மறைவுல வைத்து பாதுகாத்து உயர்த்துவாங்க. அத்தாலியாள் மாதிரி பொல்லாதவர்களிடமிருந்தும் சின்ன பிள்ளைகளாகிய உங்களையும் பாதுகாப்பார். நாமும் யோவாஸ் ராஜாவை போல தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோமா? God bless you.